உங்களுக்கு ரொம்பவே புடிச்சமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் கிரவுண்ட்ல நிக்கிறாருன்னு நெனச்சுக்கோங்க. லாஸ்ட்டா ஒரே ஒரு பால் தான் இருக்கு. ஒரே ஒரு ரன் அடிச்சாலே போதும் ஜெயிச்சிரலான்ற சிச்சுவேஷன். சுத்தி இருக்க எல்லாருமே சியர் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேட்ச் வின் பண்றதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அவர நோக்கி அந்த கடைசி பால் வருது. அவரும் அந்த பால நோக்கி பேட்ட சுழற்றுறாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பால் அவரோட பேட்ல படல. ஸ்டெம்ப்ல பட்டு அவர் விக்கெட் ஆயிட்டாரு. மேட்சும் தோத்துட்டாங்க. பல வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிளேயர், பல செஞ்சுரிஸ் அடிச்ச இந்த பிளேயர், ஒரே ஒரு பால்ல ஒரு ரன் எடுக்க முடியாம அவுட் ஆயிட்டார்ன்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பதட்டம். அதாவது நர்வஸ். இந்த நர்வஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயர மட்டும் பாதிக்கிறது இல்ல. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையுமே பாதிக்குது. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் எக்ஸாம் எழுதும்போது பதட்டப்படுறான். ஒரு வேலை தேடுற ஒருத்தர் இன்டர்வியூ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ கேட்டு பதட்டப்படுறாரு. ஒரு மேரிடான பெர்சன் தன்னோட ஃபேமிலில இருக்கக்கூடிய பிரச்சனைய நினைச்சு பதட்டப்படுறாரு. ஒரு வயசானவரு அவருக்கு இருக்கக்கூடிய இல்னஸ் நினைச்சு பதட்டப்படுறாரு. அப்போ இந்த நர்வஸ்னா என்ன? இது எப்படி நமக்கு வருது? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நர்வ்ஸ் வீக்கா இருந்தா நர்வஸ்னஸ் வரும்னு சொல்றாங்க. ஆனா இது உண்மை இல்ல. இந்த பதட்டம் வரத்துக்கு காரணமா இருக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கவனக்குறைவு தான். அதாவது கான்சன்ட்ரேஷன் மிஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மூளையில இருந்து வருது. நம்மளோட மூளைய பொறுத்தவரையிலும் குறிப்பிட்ட சில விஷயங்கள மட்டும் தான் அது ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா நாம நடந்து முடிஞ்ச விஷயம், நடக்க போற விஷயம், நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்க விஷயம்னு எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல போட்டு ப்ராசஸ் பண்றதால, நம்ம மைண்ட் ஈஸியா டைவர்ட் ஆகி, நாம எதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம பதட்டத்த உருவாக்கி குடுத்துருது. அப்போ இந்த பதட்டத்த எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் பையன் எக்ஸாம்க்கு படிக்கும்போது அவன் ஸ்டார்ட்டிங்லயே பிரஷரோட படிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். அதாவது ஃபியூச்சர் ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நெனச்சு பயப்படுறது, நாம படிக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ்லாம் வராம போயிடுமோன்னு நெனச்சு பயப்படுறது, அந்த மாதிரியான விஷயங்கள நினைக்கிறதுக்கு பதிலா, கரண்ட்டா அவர் என்ன சாப்டர்ஸ் படிக்கணும்ன்றதுல மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா, அவர் எக்ஸாம் எழுதும்போது அந்த பதட்டம் குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த கிரிக்கெட் பிளேயர் கடைசி ஒரு ரன் வேணும்னு நினைச்சு கான்சன்ட்ரேட் பண்ணதுக்கு பதிலா, அந்த வரக்கூடிய பால மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அடிச்சிருந்தாருன்னா, அவருக்கு 6 போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. சோ பதட்டம் வரக்கூடாதுன்னா, நாம எந்த வொர்க் பண்றோமோ, அந்த வொர்க்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகாது. நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகலன்னா, பதட்டமும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.